Jai Gurudev. Gurudev, what is ego? அகங்காரம் அப்படிங்கிறது என்ன? அதான் சார் தெரியுமே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் குருதேவ் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். Often one confuses ego with self-esteem. நிறைய பேர் இந்த அகங்காரத்தை சுய கௌரவம், சுய மரியாதை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதோட என்ன பண்ணிக்கிறாங்க, குழப்பிக்கிறாங்க, அதை இதையும் குழப்பிக்கிறாங்க. ஈகோ நீட்ஸ் த அதர் ஃபார் கம்பேரிசன். பட் அகங்காரத்துக்கு ஒப்பிடுவதற்கு இன்னொருத்தர் தேவை. அவன் பாரு அழகா இருக்கான், புத்திசாலியா இருக்கான் அப்படின்னு ஒரு மற்றவங்களோ ஒப்பிடுறது தான். ஒப்பிடுவதற்கு இன்னொருத்தர் தேவை அகங்காரத்துக்கு. செல்ஃப் எஸ்டீம் இஸ் ஜஸ்ட் அ கான்ஃபிடன்ஸ் இன் ஒன் செல்ஃப். செல்ஃப் எஸ்டீம், சுயமரியாதை அப்படிங்கிறது என்ன, நமக்குள்ள இருக்கிற ஒரு நம்பிக்கை, அதுதான் சுயமரியாதை, சுய கௌரவம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் சம்படி கிளைம்ஸ் டு பி thorough in mathematics or geography, it is self-esteem. ஒருத்தர் அவருக்கு கணக்கோ இல்ல புவியியல் பாடமோ ரொம்ப நல்லா தரவா தெரியும், அதுல அவர் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது ஒரு சுயமரியாதை, சுய கௌரவம். எனக்கு முழுமையா தெரியும் அப்படிங்கிறது ஒரு சுயமரியாதை. எனக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா, மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியாது அப்படிங்கிறது தான் அகங்காரம். ஈகோ இட் பட் டு கிளைம் தட் ஒன் நோஸ் பெட்டர் தேன் அனதர் இஸ் ஈகோ. எனக்கு தெரியும் அப்படிங்கிறது சுய கௌரவம், உன்னோட எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறது அகங்காரம். வித்தியாசம் புரிஞ்சுதான். அகங்காரத்துக்கு என்ன, ஒப்பிடுவதற்கு இன்னொருத்தர் தேவை. ஈகோ இஸ் ஜஸ்ட் அ லேக் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் த செல்ஃப். உங்களுடைய உண்மையான நிலை, உங்களுடைய ஆழ்நிலைக்கு ஒரு அவமரியாதை தான், அவமரியாதை பண்ற மாதிரி தான் அகங்காரம். அகங்காரங்கிறது வேற ஒன்றும் இல்லை, என்ன, உங்களுக்கு நீங்களே செய்யக்கூடிய ஒரு அவமரியாதை. ஈகோ அப்செட்ஸ் யூ வெரி ஆஃபன். ஈகோ அப்செட்ஸ் யூ வெரி ஆஃபன். அடிக்கடி உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியது, உங்களை சோர்வடைய செய்யக்கூடியது தான் அகங்காரம். செல்ஃப் எஸ்டீம் இஸ் இம்யூன் டு பீயிங் அப்செட் பை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். பட் சுய கௌரவம் அல்லது சுயமரியாதை அது எப்படி, வெளியில இருக்கக்கூடிய சில விஷயங்கள்னால நாம தாக்கப்பட்டு துக்கப்படாம காக்கிறது சுய கௌரவம். புரியுதுங்களா? அதை காக்கிறது. இன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எவ்ரிதிங் இஸ் அ கேம். அந்த சுய கௌரவத்துல, சுயமரியாதை, அதுல சுற்றி நடக்கிறது, உலகத்துல நடக்கிறது எல்லாமே என்ன, ஒரு விளையாட்டு மாதிரி. வின்னிங் ஆர் லூசிங் ஹாஸ் நோ மீனிங். ஜெயிக்கிறதோ தோற்கிறதோ ரெண்டும் ஒண்ணுதான். புரிஞ்சுங்களா? ஆனா அகங்காரம் இருந்தா என்ன ஆகும், ஜெயிச்சிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு அகங்காரம் இருந்தாலும் பிரச்சனை. தோல்வி, ஐயோ நான் தோத்துட்டேன் அப்படிங்கும் போது பிரச்சனை. ஆனா செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கும் போது ரெண்டும் தாண்டியது. அங்க தோத்தாலும் ஒண்ணுதான், ஜெயிச்சாலும் ஒண்ணுதான். எவ்ரி ஸ்டெப் இஸ் அ ஜாய். அதுல அந்த நிலையில இருக்கும் பொழுது ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு படி எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அது ஒவ்வொன்றுமே ஆனந்தம் தான். எவ்ரி மூவ் இஸ் அ செலிப்ரேஷன். ஒவ்வொரு இயக்கமும் ஒரு கொண்டாட்டம் தான். வித் செல்ஃப் எஸ்டீம் யூ ஜஸ்ட் ரியலைஸ் தட் யூ ஹேவ் இட். இது மாதிரி குணங்கள் மூலமாக அது நமக்குள்ள இருக்கு. அடுத்த கேள்வி அடுத்த வந்துடும் இல்லையா, என்ன வந்துடும், இல்ல எனக்கு அந்த செல்ஃப் எஸ்டீம் இல்லை, சுய கௌரவம் இல்லை அப்படின்ட்டு. அது இருக்கு அப்படின்னு நினைச்சாலே அது இருக்கத்தான் செய்யும். புரியுதுங்களா? ஸோ அகங்காரத்துக்கும் சுய கௌரவத்துக்கும், அகங்காரத்துக்கும் சுய மரியாதைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டையும் குழப்பிக்க கூடாது. அகங்காரத்துக்கு ஒப்பிடுவதற்கு இன்னொருத்தர் தேவை. செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. ஜெய் குருதேவ்.